ஃபெப் மந்த் வந்தாலே போதும் சாக்லேட் டே கொண்டாடலாமா, ரோஸ் டே கொண்டாடலாமா, லவர்ஸ் டே கொண்டாடலாமான்னு சொல்லி ஆர்வமா இருந்த 90s கிட் வந்து இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் எப்போ வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, நம்மளோட இன்கம் டாக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல தான் வந்து ஆர்வம் அதிகமா இருக்கு. ஸோ இது மூலமா தெரிஞ்சிருக்கோம் நம்ம லைஃப் எவ்வளோ கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், அகெயின் February 1, 2026 நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பட்ஜெட் ஃபார் 2026ஓட வந்துட்டாங்க. அண்ட் தென் அதையும் வந்து அவங்க பேசிட்டாங்க. சோ அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த வாட்டி வந்திருக்க நியூ டாக்ஸ் ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கா இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஏமாற்றமா இருக்கான்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். என்னடா இது பட்டையும் இதுமா வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் பட்டையம் வந்திருந்தாலும் வந்து நிர்மலா சீதாராமன் நமக்கு யாருமே பட்டை போடல. இந்த வாட்டி வந்திருக்க நியூ டாக்ஸ் பட்ஜெட் ஃபார் 2026 ரொம்பவே பெட்டரா இருக்கு லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ பிப்ரவரியில வந்துட்டு இந்த பட்ஜெட் 2026 ரிலீஸ் பண்ணிட்டாலே போதும், பட்ஜெட் ஃபார் திஸ் இயர் ரிலீஸ் பண்ணிட்டாலே போதும், ஃபினான்ஷியல் இயர். நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு என்னோட சேலரிக்கு வந்து பட்ஜெட் இருக்கா இல்லையா, நான் வந்துட்டு இந்த வாட்டி பட்ஜெட் ஸ்லாப்குள்ள போறேன்னா இல்ல என்னோட டாக்ஸ் ஸ்லாப் வந்து எதுக்குள்ள வரும், 5% 10% 15% எதுல நான் வந்துட்டு வருவேன், மத்த என்னெல்லாம் வந்துட்டு டிடக்ஷன்ஸ்லாம் நான் வந்து இதுல வந்து அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். எவ்ரி இயர் அது வந்து நம்மளுக்கு மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இயர் அவங்க வந்து வெளியிட்டு இருக்கிறதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு, என்னெல்லாம் மாத்தி இருக்காங்க, அது மூலமா நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். 2025ல பார்க்கும்போது நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ரெஜிம் இருந்துச்சு. ஓல்ட் ரூல், நியூ ரூல் சொல்லிட்டு. ஓல்ட் ரூல்ல வந்து 7 lakhs வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். நியூ ரூல்ல வந்து 12 lakhs வரைக்குமே டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். பட் அந்த 7 lakhs டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய வந்து டிடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் கட்டுறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு அதர் லோன்ஸ் இருக்கனால அதெல்லாமே நீங்க வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். பட் நியூ ரூல் எடுக்கும்பொழுது வந்துட்டு உங்களுக்கு 12 lakhs வரைக்குமே வந்துட்டு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்காது. பட் மற்ற சலுகைகள் எதுவுமே இருக்காது. ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் மட்டும் 75,000 வந்து இருக்கும். இது மாதிரி தான் இருந்துச்சு. இதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. இந்த வாட்டி வந்துட்டு 12 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ். அதுக்கு மேல போறதா இருந்துச்சுன்னா இஃப் யூ ஆர் கிராசிங் த லிமிட் 13-14 lakhs நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு சொல்லும்போது 0 to 4% ஜீரோ டாக்ஸ், 4 to 8%, 5%, 8 to 12%, 15%, 12 to 16%, 16 வந்துட்டு 20%, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபர் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. லாஸ்ட் டைம் இந்த இயர் ஒன்னே தான் இருக்கு. வென் இட் கம்ஸ் டு ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன், லாஸ்ட் இயர் வந்து 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் இருந்திருக்கு உங்களோட சேலரியில இருந்து. ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து 1 lakh வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ தட் 12 lakhs plus 1 lakhs வரைக்குமே 13 lakh வரைக்குமே நீங்க ஏர்ன் பண்ணும் பொழுதுமே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ட் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ அதையும் நீங்க போகும்பொழுது டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பெனிஃபிட், இது வந்து மிடில் கிளாஸ்க்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு 25,000 வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம கையில நிக்க பொழுது டாக்ஸுக்கு போகாம, திஸ் இஸ் டியூ டு இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணவீக்கத்தினால இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா 30% டாக்ஸ் above which அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 வந்து 15 lakhsக்கு மேல நீங்க ஏர்ன் பண்றது மாதிரி இருந்தாலே 30% நீங்க டாக்ஸ் கட்டிருக்கணும். பட் இந்த வாட்டி வந்துட்டு அதோடைய மதிப்பு வந்து அதிகரிச்சு 24 lakhs மேல நீங்க போனா மட்டுமே வந்துட்டு 30% கட்டினா போதும். அதுக்கு கீழே நீங்க இருக்கும் பட்சத்துல அந்த 0, 4, 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரியே வந்து போகிறதுக்கு உங்களுக்கு இது இருக்கும். 24 lakhs மேல நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு சொன்னாதான் நீங்க 30% ஸ்லாப்ல வருவீங்க. ஸோ இதன் மூலியமா கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஈச் பர்சன் 1 lakh 1.5 lakhs வரைக்குமே உங்களுக்கு கையில நிற்கும் டாக்ஸுக்கு போகாம. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங் above 15 lakhs ஆர் லைக் 12 to 15 lakhs இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கும். நம்மளுக்கு சம்பளம் ஏத்தனா அதை நினைச்சு சந்தோஷப்படுறத, டாக்ஸ் அதிகமா கட்டணுமே நினைச்சு வருத்தப்படுறதுன்னு தெரியாம நம்ம இருந்திருப்போம். பட் திஸ் டைம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ பெனிஃபிஷியல் ஸ்கீம் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நான் சொல்லுவேன். அண்ட் 40% வந்து சிகரெட்ல வந்துட்டு 40% டாக்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கார்ஸ்க்கு வந்துட்டு லக்ஸரி கார்ஸ்க்கு வந்து 100% டாக்ஸ் இனிமே இருக்காது. தட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்டு டு 10%. ஸோ டாக்ஸஸ் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்பொழுது, நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸ் இருக்கும்பொழுது, நம்மளுடைய சம்பளத்துல வந்து அதிகமா உறிஞ்சாத பொழுது we have some more money to spend on our life. So yes, next year இன்னும் பெட்டரா இருக்கணும். this is due to inflation சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் நம்மளோட எக்கானமி இன்னும் பெட்டர் ஆச்சுன்னா we'll have a better schemes, we will believe it. Yes, that's it for the day. ஸோ இந்த டாக்ஸ் ஸ்கீம் அண்ட் தென் பட்ஜெட் ஃபார் 2026 பத்தி டீடைல்டான வீடியோ வேணும் ஃபுல்லா, லைக் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல என்னெல்லாம் வந்து டாக்ஸ் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு,
வேற என்னெல்லாம் வந்து மாற்றங்கள்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் வந்துட்டு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். கமெண்ட் ஆன் இட். I'll definitely try to make a detailed video on it. That's it. Tata, bye bye.